ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கிஸ். இன்னைக்கு இந்த அவேக்கன் சீரிஸோட 5வது எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இந்த முன்னறிவிப்பு சீரியல் கில்லர் அவனோட 5வது விக்டிமா ஒயிட் நைட் வில்லேஜோட லீடரா இருந்த சோமின் ஹோன் ஒரு ஆளை சூஸ் பண்ணி இருந்திருப்பான். அவனை நெருப்பு மூலியமா தான் சாகடிக்க போறான் அப்படிங்கறத போலீஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சு அவன் வீட்டுக்கு வெளியே இவங்க காவலுக்கு இருந்த சமயம் அவன் சொன்ன நேரத்துல கரெக்டா அந்த சோமின் ஹோவோட வீட்டுல பாம் பிளாஸ்ட் ஆகுது. இந்த பாம் பிளாஸ்ட்ல காங் ஒரு பக்கம் அடிபட்டு விழுந்து கிடக்குறா. கேப்டன் அவர் பாட்டுக்கு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்க வீட்டுக்குள்ள போயிடுறாரு. காங்க தேடுறேன்னு சொல்லிட்டு போன ஜெனியே அந்த ஸ்பை பொண்ணு கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காங் அங்க இருந்து தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அவ கண்ணு முன்னாடி அந்த வீடு மொத்தமா பிளாஸ்ட் ஆகி தரமட்டமாகுது. அப்படியே ஷாக்ல உறைஞ்சு போய் நிக்கிறா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சே போயிடுச்சு. இன்னமும் தீயணைப்புத்துறை ஒரு பக்கம், ரெஸ்கியூ டீம் ஒரு பக்கம் அங்க எல்லாம் தேடிட்டு தான் இருக்காங்க. அந்த பில்டிங் மொத்தமாவே எரிஞ்சு தரமட்டம் ஆயிடுச்சு போல இருக்கு. உள்ள இருக்கிற யாரும் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ரிப்போர்ட்டர்லி லைவா நியூஸ் வேற டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த வீட்டுல அந்த சோமின் ஹோ மட்டும் இல்ல, அவனோட வேலைக்காரங்களும் இருந்திருக்காங்க. இது வரைக்கும் ரெஸ்கியூ டீம் 5 பேத்தோட டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமும் வேற யாரும் அங்க உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி தான் அவனும் அங்க நியூஸ்ல சொல்லிட்டு இருக்கான். இங்க காங் வேற யாரும் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. சோ கேப்டன் நினைச்சு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இது வரைக்கும் கேப்டன் கூட இருந்த ஞாபகங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே ஷாக்ல உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்கா. போலீஸ் ஸ்டேஷன்ல சீஃப் டெபுட்டி சீஃப்ட்ட கேக்குறாரு, அங்க ஸ்பாட்ல யாரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றா அப்படின்னு கேட்டா காங் தான் அப்படின்னு சொன்னதும் அவர் கோவப்படுறாரு. அவ சின்ன பொண்ணு, அவளால எப்படி இவ்வளவு பெரிய சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீங்க ஓவரா தான் அந்த டீமுக்கு செல்லம் கொடுத்து வச்சிருக்கீங்க. அந்த கேப்டன் அவன் பாட்டுக்கு நெருப்புக்குள்ள பூந்து போயிட்டான். அந்த ஜெனி எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸை பத்தி அவங்க கண்ணா பின்னா ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்க நம்ம காங்குக்கு யூன்சுக் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. இந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்ட் கிட்ட நான் போய் விசாரிச்சேன். அவர் இந்த பில்டிங்கோட ஒரிஜினல் ஃப்ளோர் பிளான் சொல்லி ஒன்னு கொடுத்தாரு. ஆனா அது கவர்மெண்ட் கிட்ட இவங்க ஒப்படைச்ச ஃப்ளோர் பிளானை விட வித்தியாசமா இருக்கு. இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு ரூம் ஒன்னு இல்லீகலா கட்டி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அந்த மெசேஜ் உடனே எடுத்துட்டு போய் ரெஸ்கியூ டீமோட லீடர் கிட்ட கொண்டு போய் காமிச்சு, இங்க பாருங்க இங்க ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு, இதை முதல்ல தேடுங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாளா. அவர் அதை பார்த்துட்டு இதை பார்த்தாலே தெரியுதுமா இது ஒரு வால்ட்னு சொல்லிட்டு. வால்ட்னா நார்மலாவே வென்டிலேஷன் இருக்காது. நார்மல் சிச்சுவேஷன்லயே அங்க சுவாசிக்கிறதுக்கு காத்தே இருக்காது. இப்படி ஃபயர் ஆக்சிடென்ட்ல அங்க யாரும் இருந்தாலும் உயிரோட இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் உங்ககிட்ட உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்லாம் நான் கேட்கவே இல்லை. தயவு செஞ்சு அந்த இடத்த போய் செக் பண்ணுங்க, அந்த இடத்த தோண்டி எடுங்கன்னு தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அந்த ஆள் கேட்க மாட்டேங்கிறான். வேற யாராவது இந்த இடத்துல உயர் அதிகாரிகள் இருந்திருந்தா அந்த ஆள் கிட்ட சொல்லி இருந்தா அவர் மேபி கேட்டு இருந்திருக்கலாம். நம்ம காங்க சின்ன பொண்ணு தான், ஈஸியா அவளை சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணை மிரட்டிக்கிட்டே தான் இருக்கானே தவிர இவ சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறான். கடுப்பாயிட்டு இவன் என்ன பண்றா, நேரா புக்லைன் வண்டியை எடுத்துட்டு போய் எந்த இடத்துல அந்த வால்ட் இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற இடிபாடுகள் எல்லாம் அவளே அள்ளி கொண்டு போய் தூரமா போட்டுட்டு, இன்னும் உங்களுக்கு வேற என்னெல்லாம் தடை இருக்குன்னு சொல்லுங்க, அது எல்லாத்தையும் உடச்செறியறதுக்கு நான் தயாரா இருக்கேன், சீக்கிரமா போய் அந்த இடத்த தோண்டி எடுங்க அப்படின்னு சொல்லி அவ கத்தவும் அப்புறம் ரெஸ்கியூ டீம், தீயணைப்புத்துறை எல்லாரும் அவங்க சொன்ன அந்த இடத்த தேடிட்டு இருக்காங்க. இப்படி இங்க ரெஸ்கியூ நடந்துட்டு இருக்க ஏரியாவுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் டேப் போட்டு வச்சுட்டாங்க. பப்ளிக்கோ இல்ல ரிப்போர்ட்டர்ஸோ யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ரிப்போர்ட்டர் லீ என்ன பண்றாரு, ட்ரோன் கேமரா வச்சு அங்க என்ன நடக்குது அப்படின்றத ரகசியமா கண்காணிச்சுட்டு இருக்காரு. இதை லைவா வேற டிவியில டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை நம்ம சீஃபும் டெபுட்டி சீஃபும் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே உட்காந்து டிவி மூலியமாவே இங்க நடக்கிற அந்த ரெஸ்கியூவை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க அந்த வால்ட்டையும் கண்டுபிடிச்சு உடைச்சு, அது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும் போல இருக்கு, உடைச்சு போய் உள்ள போறாங்க. உள்ள யாரும் இருக்காங்க, ஆட்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பரபரப்பா பேசிக்கிட்டே தான் உள்ள போய் பாக்குறாங்க. அப்புறம் எல்லாம் உடைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் முதல்ல ஒரு வேலைக்காரமா தான் தட்டு மாதிரி உள்ள வெளியே நடந்து வராங்க. அதுக்கப்புறம் மயங்கின நிலைமையில அந்த சோமின் ஹோவை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. காங்குக்குலாம் இங்க ஹார்ட் பீட் பயங்கரமா ரைஸ் ஆயிட்டு இருக்கு. கேப்டன் இருப்பாரா அப்படின்னு சொல்லி ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் கடைசியில பின்னாடி கேப்டன் மயங்கி இருக்க யாரோ ஒரு ஆளை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு மேல ஏறி நடந்து வராரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு உயிரே வருது. அப்படியே கண்ணு கலங்கிட்டு நின்னுட்டு இருக்காளா. மேல வந்ததுக்கு அப்புறம் கேப்டனும் இவளை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுறாரு. அங்க சீஃப்க்குலாம் பயங்கர சந்தோஷம், என் பசங்க சாதிச்சிட்டாங்க, என் பசங்களுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமா குதிச்சிட்டு இருக்காரு. ஆனா டெபுட்டி சீஃபோட முகத்துல இந்த சந்தோஷம் இல்ல. அவங்க ஒரு மாதிரி வில்லத்தனமா பார்த்துட்டு போறாங்க. இந்த ரிப்போர்ட்டர்லயும் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி போலீஸோட முகத்துல சேர்த்த வாரி அறைக்கலான்னு பிளான் பண்ணி இருந்திருப்பான். ஆனா கேப்டன் டூச்சங் செஞ்ச வேலையினால போலீஸோட இமேஜே மாறி போச்சு. எல்லாரும் கேப்டன் ஆகா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இருக்காங்க. சீஃப் கேப்டன் கிட்ட விசாரிக்கிறாரு, ஜெனி எங்கன்னு சொல்லிட்டு. ஜெனியா, நான் அவளை பாக்கலையே, நான் நெருப்புக்குள்ள போகும்போது அவ என் பின்னாடி நின்று எனக்கு சாபம் விட்டுக்கிட்டு இருந்தா, அப்பதான் நான் கடைசியா பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் பாக்கல, எனக்கு எதுவும் தெரியாதே அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. மத்தவங்களுக்கும் யாருக்கும் எதுவும் தெரியல. காங் அங்க அடிபட்டு கிடந்து லேட்டா தான் எந்திரிச்சு வந்தா. இந்த ஜீவனும் யூன்சுக்கும் எங்க போயிருந்தாங்கன்னா, இந்த சம்பவம் நடந்தப்ப போலீஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் ட்ரக் இதெல்லாம் அந்த இடத்துக்கு வர முடியாம நடுவுல எவனோ ஒருத்தன் இல்லீகலா காரை பார்க் பண்ணி வச்சிருந்திருக்கான், ரோட பிளாக் பண்ணி இருந்திருக்கான். அதை கிளியர் பண்றதுக்காக 2 பேரும் அங்க போயிருந்திருக்காங்க. அதனால அவங்களுக்குமே ஜெனி எங்க போனான்னு தெரியல, எங்கதான் இவ போயிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் ஜெனியை காமிக்கிறாங்க. இப்பதான் அவளுக்கு மயக்கம் தெரிஞ்சு எழுந்திருக்கிறா போல இருக்கு. எந்திரிக்கும் போது கவனிக்கிறா, அவ ஹாஸ்பிட்டலோட பேஷண்ட் யூனிஃபார்ம் போட்டிருக்கா. பத்தாததுக்கு அவ இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற மிஷினுக்குள்ள அவ உள்ள போய்கிட்டு இருக்கா. அதை பார்த்ததும் பயந்து போய் வேகமா எந்திரிச்சு ஓட பாக்குறா. யாரோ ஒரு டாக்டர் ஓடி அவளை தடுத்து நிறுத்தி மறுபடியும் அந்த மிஷினுக்குள்ள படுக்க வைக்க பாக்குறான். இவ கண்ட்ரோல மீறி வெளியில போக பார்த்தோன்னே 2 செக்யூரிட்டி அவளை அடிச்சு இழுத்து உள்ள படுக்க வைக்க பாக்குறானுங்க. எதுக்கு இவனுங்க இவகிட்ட இவ்வளவு ஃபோர்ஸா நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா இங்க ஜெனி ரொம்ப வீக்கா இருக்கா.
அவளுக்கு நல்ல கான்சியஸ் இருக்கு, ஆனா அவளால அவளையே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப வீக்கா இருக்கா. அப்ப இந்த ஸ்பை பொண்ணு தான் வந்து இவளை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளை தூக்கி அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்குள்ள படுக்க வச்சு உள்ள அனுப்பி விடுறாங்க. இவங்க இவளை வச்சு என்ன பண்றாங்கன்னு தெரியல. அப்பதான் இவளுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. இதே மாதிரியே இவ 8 வயசு குட்டி பொண்ணா இருந்தப்பையும் கட்டி போட்டு யாரோ இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டிருக்காங்க இவளுக்கு. அதெல்லாம் இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த ரிப்போர்ட்டர் லீ கேப்டனை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரான். கேப்டனுக்கு பிரைவேட் ரூம், பாடி கார்டு எல்லாம் கொடுத்து பயங்கர செக்யூரிட்டியோட வச்சிருக்காங்க போல இருக்கு. ரிப்போர்ட்டர் லீயவே உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அவங்க வெளியில காரிடார்ல சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு கேப்டன் ட்ரிப்ஸ் பாட்டில் எல்லாம் கையில தூக்கிட்டே வெளியில வந்துடுறாரு. ஏப்பா அவர் என் ஃப்ரெண்டு தான்ப்பா, உள்ள விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் உள்ள விடுறாங்க. என்னப்பா லக்ஸரியான பிரைவேட் ரூம், பாடி கார்டு, வாழ்ற போல இருக்கே அப்படின்னு லீ கேட்டுக்கிட்டு இருக்கானா. அதுக்கு கேப்டன் இருந்துட்டு, ஆமா நான் செஞ்சது சின்ன வேலையா, நான் இவ்வளவோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன், இதை கூட கொடுக்க மாட்டாங்களா என்ன? ஆனா என்ன இதெல்லாம் எனக்கு என்ஜாய் பண்ண கொடுத்துருக்காங்களா இல்ல என்னை இப்படி லாக் பண்ணி வச்சிருக்காங்களான்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்றாரு. ஏன் என்னாச்சு, எதுக்கு அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, இதையெல்லாம் செஞ்சது இன்டர்னல் அஃபேர்ஸ் தானா. இந்த சம்பவத்துல போலீஸோட சிச்சுவேஷன் என்னங்கிறது எனக்கு இன்னும் சரியா தெரியல. சோ இன்டர்னல் அஃபேர்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி இங்க கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. லீக் கேப்டன் கிட்ட உனக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் எடுத்து கொடுக்குறாரு. இது உன்னோட போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்த பிரிண்ட் எடுத்த பேப்பர். இது அந்த கொலகாரம் அனுப்புற புதுக்கு டீகோட் பண்ணி எவனோ ஒருத்தன் மெசேஜ் அனுப்புவான் இல்லையா, அந்த பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறானா. ஏன் இது ரெண்டுல என்ன இருக்கு, என்ன கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரா. அதுல எழுதி இருக்கிறத பார்க்காத பேப்பரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ல கார்னர்ல இங்க் மார்க் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து காமிக்கிறான். பாரு, ரெண்டு பேப்பர்லயுமே ஒரே மாதிரியான இங்க் மார்க் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம், இது ரெண்டுமே ஒரே பிரிண்டர்ல பிரிண்ட் செய்யப்பட்ட பேப்பர்னு அர்த்தம். அதனாலதான் அந்த பிரிண்டரோட இங்க் மார்க் இந்த கார்னர்ல பட்டிருக்கு. அப்படின்னா உன் போலீஸ் ஸ்டேஷன்ல உன் டீம்ல தான் யாரோ ஒருத்தங்க இது எனக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த லீ சொல்றானா. கேப்டன் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் ரொம்ப கான்பிடென்டா சொல்றாரு, என் டீம்ல இருந்து யாரும் இதை அனுப்பியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் உன்னோட டீம் மெம்பர்ஸ் சொல்லவே இல்லை. உன் டீம் மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் கேப்டன் டூச்சங்கன்றவன் கடவுள் மாதிரி, அவங்களுக்கு கண்டிப்பா அவங்க உனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. ஏன் சந்தேகம் எல்லாம் அந்த அமெரிக்கா பொண்ணு மேலதான், அவதான் இதை பண்ணிருப்பான்னு தோணுது அப்படின்ற மாதிரி லீ சொல்றானா. அதையும் கேப்டன் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. எங்கேயோ அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஸ்மார்ட்டான சைக்காலஜி டாக்டர் எதுக்காக தேவையே இல்லாம கொரியாவில் இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த கோடு அனுப்பணும் அப்படின்னு கேப்டன் கேட்கிறாரா. நீ சொல்றது கரெக்ட் தான், அப்ப இத பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கில்லர் புதிர் அனுப்புவான் இல்லையா, அந்த பேப்பர் எடுத்து காமிக்கிறான். அதுலயும் அதே மாதிரி இங்க் மார்க் இருக்கு. இப்ப என்ன சொல்ற, கில்லர் கிட்ட இருந்து வந்த புதிரும் சரி, அதை டீகோட் பண்ணி வந்த மெசேஜும் சரி, ரெண்டுமே ஓம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பிரிண்ட் எடுத்திருக்காங்க. கன்ஃபார்மா இந்த ஜெனி தான் கல்பிரிட். இவ மேல எனக்கு சந்தேகம் வந்ததுமே இவளோட பேக்ரவுண்ட நான் செக் பண்ணி பார்த்தேன். இவ எப்ப அமெரிக்காக்கு போனா, எப்ப அமெரிக்காவோட சிட்டிசன்ஷிப் வாங்கினான்னு நான் செக் பண்ணப்போ அந்த ஒயிட் நைட் வில்லேஜ் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இவ அங்க போயிருக்கா அப்படின்னு தெரிய வந்திருக்கு. கண்டிப்பா இந்த ஜெனி அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்து உயிரோட தப்பிச்ச குழந்தைங்கள்ல ஒரு ஆள் தான். அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல நடந்த அந்த ஹாரிபிளான இன்சிடென்ட்க்கு அப்புறம் கண்டிப்பா அதுல இருந்து உயிரோட தப்பிச்சவங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டரா இருக்கக்கூடாது. நீ அந்த பொண்ணு கிட்ட பார்த்தது ஒரு பர்சனாலிட்டி தான், அதனாலதான் உனக்கு அந்த பொண்ணு மேல எந்த சந்தேகமும் வரல. மேபி அவகிட்ட இருக்க இன்னொரு பர்சனாலிட்டி தான் இந்த கொலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த லீ ஏதோ புதுசா ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கான். அந்த நெருப்புல இருந்து மொத்தமா 4 பேர் உயிரோட வந்திருக்காங்க. ஒண்ணு அந்த வேலைக்காரமா அந்த சோமின்ஹோ, அப்புறம் நம்ம கேப்டன் கடைசியா ஒரு ஆள் தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அது அந்த சோமின்ஹோவோட அசிஸ்டன்ட் தான். அந்த ஆளுக்கு தான் பலமா நெருப்பு பட்டிருக்கு போல இருக்கு. தீக்காயத்தோட அங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா. நம்ம காங் அங்கதான் இருக்கா. அவளுக்கு கேப்டன் உயிரோட வெளியில வந்தப்ப இவ பாத்துட்டு கண் கலங்கிருப்பா இல்லையா, அந்த விஷயம் ஞாபகம் வரும். பைத்தியம் அவர் உயிரோட வந்தது சந்தோஷம் தான், ஆனா அதுக்கு இதுக்கு நீ அழுத அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு இருக்கும்போது இந்த ரெஸ்கியூ டீமோட டீம் லீடர் அவளை பார்க்க வராரு. அவ அந்த நேரத்துல புடிவாதமா இருந்ததுனாலதான் இவங்க 4 பேத்தையும் உயிரோட மீட்க முடிஞ்சது. உன்னோட கால்குலேஷன் கரெக்டா இருந்ததுனாலதான் நாங்க இவங்களை காப்பாற்ற முடிஞ்சது, இல்லைன்னா இவங்களையும் நாங்க உயிரோட மீட்டிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு, யாரு கல்பிரிட்டா இருப்பாங்க அப்படின்ற இவங்களோட வியூகத்தை இங்க ரெஸ்கியூ டீமோட டீம் லீடரும் இன்னொரு பக்கம் அந்த டெபுட்டி சீஃப் கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒன்னா ஒரே கதையா சொல்லிடுறேன். இந்த பில்டிங்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் யாரோ ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க இருந்து தான் நெருப்பு மழை மத்த ஃப்ளோருக்கு எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருக்குது. நார்மலா ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுத்தினா அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு நெருப்பு ஹேண்டில் பண்ற பழக்கம் இருந்திருக்காது. அவனுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. அதனால அவனும் நெருப்புல சுட்டுக்குவான். தீக்காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனோட கை, முன்னாடி உடம்பு இதெல்லாம் நெருப்புல சுட்டுக்குவான் அப்படின்னு இங்க இந்த டீம் லீடர் சொல்லிட்டு இருக்காரு. அங்க நம்ம டெபுட்டி சீஃப் சொல்றாங்க, அந்த பில்டிங்கோட சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்க செக் பண்ணோம். அப்புறம் நாங்க கேப்டன் கிட்டையும் விசாரிச்சோம். இது ரெண்டத்தையும் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த சோமின்ஹோவோட அசிஸ்டன்ட் முதல் நாள் ராத்திரி 9 மணிக்கு அங்க இருந்து கிளம்பி வெளியில போனது சிசிடிவில ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆனா கேப்டன் சொன்னதுபடி பார்க்கும்போது அந்த சம்பவம் நடந்தப்ப அவன் அங்கதான் இருந்திருக்கான். அப்படின்னா அவன் திரும்ப வந்திருக்கான்னு அர்த்தம். ஆனா அதுக்கான ரெக்கார்டு எதுவுமே இல்ல. கேப்டன் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது செகண்ட் ஃப்ளோர்ல அந்த வேலைக்கார அம்மாவும் சோமின்ஹோவும் இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் அந்த அசிஸ்டன்ட் இருந்திருக்கான். சோ அந்த அசிஸ்டன்ட் தான் நெருப்பு வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு சந்தேகத்துல இவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, என்னதான் ஒருத்தன் நெருப்பு வைக்கிறான், அவனுக்கு நெருப்பு ஹேண்டில் பண்ண தெரியாது, அவன் மேல சூடு படுது அப்படின்னாலும் யார் மேலேயாவது நெருப்பு சூடு படுது அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, அவங்க முகத்துல சூடு படாத மாதிரி கையை வச்சு முகத்தை மறைச்சுக்குவாங்க இல்லையா. சோ முதல்ல அவங்களுக்கு கை தான் அடிப்படும், அதுக்கப்புறம் தான் உடம்புல மத்த பாகங்கள்லாம் எரியும். ஆனா இங்க வந்து இந்த அசிஸ்டன்ட்க்கு நெருப்பு
மேல படும்போது நார்மலா நம்ம உடம்புல இருக்க வேண்டிய செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இவனோட உடம்புல இல்லாம இருந்திருக்கு. அதாவது அவன் நெருப்பை தடுக்கணும்னு முயற்சி பண்ணவே இல்லை. அவன் உடம்புல நெருப்பு பிடிச்சி ஒட்டுமொத்தமா உடம்பு எரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நெருப்பு மேல படுது அப்படின்ற உணர்ச்சி அவனுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவன் உடம்புல அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் வேலை செஞ்சிருக்கு. ஒண்ணு அவன் முதல்ல மயக்கத்துல இருந்திருக்கணும், இல்ல அப்படின்னா அவன் சூடையே உணராம இருந்திருக்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டீம் லீடர் சொல்றாரு. ஆனா நமக்கு தான் தெரியுமே, எல்லா கல்பிரிட்டுமே சாகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி தானே நடந்துட்டாங்க. சோ அதனால இந்த அசிஸ்டன்ட் தான் இந்த நெருப்பை வச்சிருக்கான் அப்படின்னு இவங்களுக்கு கன்ஃபார்மா தெரிய வருது இல்லையா. உடனே பிரஸ் பீப்புளை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி இந்த அசிஸ்டன்ட் தான் நெருப்பை வச்சிருக்கான்னு நாங்க சந்தேகப்படுறோம். ஆனா அவன் இப்ப கோமாவுல இருக்கான், கான்சியஸ் வந்தாதான் எங்களால உறுதியா சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கேப்டன் இந்த லீ சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவரோட டீம் மெம்பர்ஸ் கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுமே ஜெனி மேல சந்தேகப்படுறதுக்கு தயாரா இல்ல. அதுவும் ஜீவன் சொல்றான், ஒருவேளை அந்த லீ சொல்ற மாதிரி நிஜமாலுமே அந்த புதிரை ஜெனி தான் அனுப்பி வச்சிருந்தாலுமே புதிரை அனுப்பினான்ற ஒரே காரணத்துக்காக அவ தான் கொலை பண்ணான்னு சொல்ல முடியாது இல்லையா. அதுக்கு நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஜெனி எங்க போனான்னு தெரியல, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் ஜெனிக்கு அவளோட மெமரியில சில விஷயங்கள் ஞாபகம் வருது. இந்த குட்டி பொண்ணு ஜெனி இருந்தா இல்லையா, அவளை படுக்க வச்சு சுத்தி டாக்டர்ஸ் எல்லாம் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் அறகுறையா பாதி மயக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வருது. ஒரு டாக்டர் சொல்றாங்க, இந்த குழந்தைங்களோட மூளை இதை ஏத்துக்க தயாரா இல்ல, நம்ம தயவு செஞ்சு இதை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு டாக்டர் இருந்துட்டு என்ன சொல்ற, இப்பவே இந்த குழந்தைங்களோட குறைஞ்சபட்ச ஐக்யூவே 200க்கு மேல இருக்கு, இதை போய் ஸ்டாப் பண்ண சொல்ற. இப்போ ஒரு நாய் பூனை எல்லாம் வச்சு நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற அப்படிங்கிறப்போ அவங்களை நினைச்சு இப்படியே வருத்தப்படுவ, அப்படி நினைச்சிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நார்மலா ஒரு மனுஷனோட அதிகபட்ச ஐக்யூவே 110 இல்ல 120 தான். இப்பவே இந்த குழந்தைங்க மான்ஸ்டர் மாதிரி தான் இருக்காங்க. அவங்களால இதை தாங்கிக்க முடியல, தாங்கிக்க முடியாம அவங்களே சூசைட் பண்ணி செத்து போய்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம செஞ்சுதான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற டாக்டர்ஸ்குள்ள ஆர்கியூமெண்ட் போய்கிட்டு இருந்திருக்கு. இதையெல்லாம் இப்போ பிரசன்ட்ல ஜெனிக்கு ஞாபகம் வந்திருக்கும் போல இருக்கு. அவ பயந்து கண் முழிச்சு பாக்குறா. பார்த்தா அவ ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கா. அவளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அங்க பக்கத்துல டாக்டர்ஸ் எல்லாம் வேற இருக்காங்க. அவ தப்பிச்சு போக பாக்குறான்னு தெரிஞ்சோன்னா இந்த டாக்டர் எல்லாம் அவளை பிடிச்சி அவளுக்கு ஏதோ ஊசி எல்லாம் போட்டு மறுபடியும் மயக்கமாக்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் தீக்காயத்தோட படுத்திருக்க அந்த அசிஸ்டன்ட பாக்குறதுக்காக நம்ம கேப்டனும் காங்கும் வராங்க. இவன் கண்டிப்பா உயிர் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, அப்படியே பொழைச்சாலும் இவனால பேச முடியும்னு எனக்கு தோணல அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கடைசியா காங்க பார்த்தப்ப அவர் சொல்லியிருப்பா இல்லையா, உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானே அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருப்பா இல்லையா. அந்த விஷயம் ஞாபகம் வரவும் கேப்டன் காங்கு கிட்ட, யாராவது நல்ல பையனா பார்த்து டேட் பண்ணு, தேவையில்லாம என் மேல எந்த இன்ட்ரெஸ்டையும் வளர்த்துக்காத, எனக்கு உன் மேல எந்த விருப்பமும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போறாரா. இவ உடனே பின்னாடியே வரட்டிட்டு போய், நான் எப்போ உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு உங்களை பிடிக்கும்னு, எதுக்காக அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாளா. அதை நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல, சொல்லாமலே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாரா. சோ அப்ப நான் கன்ஃபர்ஸ் பண்ணாமே ரிஜெக்ட் ஆகிட்டேன் அப்படிதானே அப்படின்னு கேக்குறா. நீ வேற டீமுக்கு மாறிக்கிறது தான் நல்லது, நான் உனக்காக ஒரு நல்ல டீமா பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவளுக்கு வருதே கோவம். வேற டீமுக்கு நான் மாறுறது நல்லதுன்னு சார் மரணப்படுக்கையில் இருக்கும் போதுதான் அந்த தெளிவு பிறந்துச்சோ, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் என்ன வேற டீமுக்கு மாற சொல்லுவீங்க. உங்களுக்கு என்னாச்சும் ஏதாச்சும் நான் வெளியே கவலைப்பட்டுட்டு இருந்தா நீங்க நெருப்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்னை எப்படா கலட்டி விடுறதுன்னு நீங்க நெருப்புக்குள்ள உட்காந்து யோசிச்சுட்டு இருந்திருக்கீங்க. என்ன மட்டும் நீங்க வேற டீம்ல மாத்தினீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க. உங்களை பத்தி எனக்கு 1000 ரகசியம் தெரியும், எல்லாத்தையும் கொண்டு போய் இன்டர்னல் அஃபேர்ஸ் கிட்ட போட்டு கொடுத்து உங்க மேல நான் கேஸ் ஃபைல் பண்ண வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. ஆனா போனவ திரும்ப வந்து, இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எனக்கு உங்களை பிடிக்கும்னு சொன்னதே கிடையாது இல்ல, அப்புறம் எப்படி நீங்க அப்படி முடிவு பண்ணலாம், ஒருவேளை எனக்கு உங்களை பிடிச்சிருந்தாலுமே இதுக்கப்புறம் எனக்கு உங்களை பிடிக்காது, வேற டீமுக்கு மாறுறதாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்திட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். இவ இப்படி கோவப்பட்டு கத்திட்டு போறதை பார்த்தது கேப்டனுக்கு சிரிப்பு தான் வருது. ஆனா டக்குன்னு உடனே அவருக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. ஒரு நர்ஸ் தான் வந்து தாங்கி பிடிச்சி, உங்களை யார் சரிங்களா வர சொன்னா, நீங்க உங்க பெட்ல ரெஸ்ட் எடுக்கணும்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த அசிஸ்டன்ட் இருக்கிற ரூம்ல இருந்து அலாரம் அடிக்குது. உடனே டாக்டர் நர்ஸ் எல்லாம் ஓடி போய் பாக்குறாங்க. நம்ம கேப்டனுமே போய் நின்று கண்ணாடிக்கு வெளியே இருந்து பாத்துட்டு தான் இருக்காரு. அந்த ஆளுக்கு கான்சியஸ் வந்துருச்சு போல இருக்கு, ஆனா பேச முடியல. டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்களா. கான்சியஸ் வந்து அசிஸ்டன்ட் இந்த பக்கம் திரும்பி பாக்குறானா, அங்க கேப்டன் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி விரியுது, ஒரு மாதிரி பயப்படுறான். அவனுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி தூக்கி தூக்கி போட ஆரம்பிச்சது. டாக்டர் எல்லாம் சிபிஆர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் போராடியும் அவனை காப்பாற்ற முடியல, அவனோட உயிர் போயிடுது. ஆனா அங்க அவனை காப்பாத்துறதுக்காக உள்ளுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. ஆனா கேப்டன் அமைதியா எந்த சலனமும் இல்லாம அதை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. காங் ரொம்ப கோவமா ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியில வந்து கார் பார்க்கிங்ல இருந்து கார் எடுத்துட்டு போகலான்னு போகும்போது எவனோ ஒரு கிறுக்கு பையன் காரை ரிவர்ஸ் எடுக்க தெரியாம எடுத்து இவ கார் மேல இடிக்கிற மாதிரி வந்துட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். ஒரு சாரி கூட கேட்கல. என்கிட்டயே எவன்டா வந்து வம்பு இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே மிரட்டிட்டு போய் ஒரு டிராபிக் சிக்னல்ல அந்த காரை மடக்கி பிடிக்கிறா. பார்த்தா அந்த ரிப்போர்ட்டர் லீனா, கிறுக்கு பையல ஒரு காரோட தெரியுமா தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்லயே வச்சுக்கிட்டு திட்டுறாளா. ஏமா இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் எடுத்து காமிச்சு, இதுக்குள்ள இருக்கிற விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சினா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். காங்கும் கண்கும் பின்னாடியே போறான். இந்த கல்பிரிட்டோட தெரப்பி கொடுக்குற பில்டிங்ல வெளியே இருக்கிற சிசிடிவி மூலியமா அங்க ஜன்னல்ல கல்பிரிட் கிராஸ் ஆகிறதை இவன் போட்டோ எடுத்து வச்சிருந்தான் இல்லையா, அந்த போட்டோ தான் எடுத்து காமிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த போட்டோல இருக்கிறது நம்ம கேப்டன் தான் போல இருக்கு. எங்க கேப்டன் கிட்ட போய் ஜெனி தான் கல்பிரிட் அப்படின்ற மாதிரி சொன்னேன், என்கிட்ட வந்து கேப்டன் தான் கல்பிரிட்ங்கிற மாதிரி சொல்ற, என்னதான் உன்னோட பிளான் அப்படின்னு கேட்கறாளா. இந்த போட்டோ எடிட் பண்ணது கிடையாதுமா, ஒரிஜினல். இது மட்டும் வெளியில வந்துச்சுன்னா உன் கேப்டன் தான் கொலகாரனாவோ இல்ல கொலகாரனுக்கு உடந்தையா இருந்ததாகவோ அவன் மேல கேஸ் ஃபைல் ஆகும், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கேப்டன் அவரோட ரூம்க்கு
ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு வரும்போது அங்க நர்ஸ் டெஸ்க்ல ஒருத்தரையும் காண காலியா இருக்கு. அங்க பாடி கார்டுமே யாருமே இல்ல. என்னமோ வியர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும்போதே கேப்டன் மாதிரியே இந்த சோமின் ஹோவும் இன்னொரு ரூம்ல அட்மிட் ஆயிருக்கான். அவன் ரூம்ல இருந்துட்டு யாரா நீ அப்படின்னு சொல்லி கத்துற சத்தம் கேக்குது. வேகமா ஓடி போய் அந்த ரூம்ல பார்த்தா அந்த சோமின் ஹோ கத்தி குத்துப்பட்டு கீழே கிடக்குறான். கேப்டனை பார்த்ததுமே அவன் ஜன்னல் பக்கம் கையை காமிக்கிறானா, கேப்டன் ஓடி போய் பாக்குறாரு. ஆனா அங்க ஜன்னல்ல ஒருத்தரையும் காண யாருமே இல்ல. இன்னொரு பக்கம் காங் என்ன பண்றா, ஜெனி ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் தங்கியிருக்கா. அந்த ஹோட்டல் ரூம் திருட்டுத்தனமா ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பாக்குறா. அது பயங்கர லக்ஸரியா இருக்குது. இத பார்த்தா ஹோட்டல் ரூம் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பாக்குறா. அங்க ஒரு செவுரு ஃபுல்லா இந்த கேஸ பத்தி டீடைல் தான் ஒட்டி வச்சிருக்கா. அதுவும் இவங்க போலீஸ் டீம் கண்டுபிடிச்சதை விடவே அதிகமா அவ விசாரிச்சு ஒட்டி வச்சிருக்கா. அந்த கேஸ்ல இறந்து போன விக்டிம்ஸ பத்தியும் இந்த போலீஸ் டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரை பத்தியும் அவ கேஸ் ஸ்டடியே எழுதி ஒட்டி வச்சிருக்கா. கேப்டனை பத்தி எழுதியிருக்க அந்த கேஸ் ஸ்டடி இவ படிச்சு பார்த்துட்டு இருக்காளா. அதுல அவ என்ன எழுதியிருக்கானா, இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் வைக்கும் போது ஒரே கொஸ்டினை வேற வேற மாதிரி திருப்பி திருப்பி கேட்பாங்க. ஏன்னா அவங்க எந்த மாதிரி யோசிக்கிறாங்க, அவங்க எந்த மாதிரி கேரக்டர்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஒரு நார்மல் கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் 1.5 மணி நேரம் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்ல குறைஞ்சது 3ல இருந்து 5 கேள்வி வரைக்கும் அவன் மாத்தி தான் பதில் கொடுப்பான். ஒரே கேள்விக்கு வேற வேற மாதிரி கேட்கும் போது. ஆனா இந்த டூச்சங் மட்டும் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்கா. இதே விஷயத்தை தான் அங்க ரிப்போர்ட்டர்லயும் அவனோட ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்ல ஜெனியும் சரி கேப்டனும் சரி அச்சு பிசராம ஒரே மாதிரி பதில தான் எப்படி கேள்வி கேட்டாலும் கொடுப்பாங்க. எனக்கு இவங்க 2 பேர் மேலயுமே சந்தேகம் இருக்கு. ஒன்னு ஜெனி கல்பிரட்டா இருக்கணும், இல்ல இந்த கேப்டன் கல்பிரட்டா இருக்கணும், இல்லையா 2 பேருமே சேர்ந்து கூட்டா கொலை பண்ற ஆளா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த அட்டாப்சி பண்ற டாக்டர் கேப்டனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த சோமின் ஹோவோட கத்தி குத்து மேல சந்தேகமாவே இருக்கு. ஒருத்தன் கொலை பண்ணணும்னு நினைச்சு கத்தியால குத்தும் போது எந்த ஒரு ஆர்கன்ஸும் டேமேஜ் ஆகாத மாதிரி இடமா பார்த்தா கத்தியால குத்துவான். அது மட்டும் இல்லாம அந்த கத்தி குத்துப்பட்ட ஆங்கிள் பத்தினா நம்ம கையில கத்தியை பிடிச்சி நாமளே நம்ம வயிற்றுல குத்திக்கும் போது எந்த ஆங்கிள் கத்தி உள்ள இறங்குமோ அந்த ஆங்கிள் தான் அங்க காயம் பட்டிருக்கு. அவனை கத்தியால குத்தி இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். என்கிட்ட மட்டும் அட்டாப்சிக்கு வந்தான்னு வச்சுக்கோ 100% கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவேன். இப்ப நான் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்றாங்களா. சோ அவன் அட்டாப்சிக்கு வந்தாதான் உங்களால கண்டுபிடிக்க முடியும்ல அப்படின்னு கேப்டன் கேக்குறாரு. ஆமாப்பா, இந்த டாக்டர்ஸ் எல்லாம் நான் யோசிக்கிற மாதிரி யோசிக்க மாட்டாங்க. அவன் உயிரை காப்பாத்துறது எப்படின்னு மட்டும் தான் யோசிப்பாங்க. அதனாலதான் வேற வழி இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல ஒரு வழி இருக்கு அப்படின்னு கேப்டன் சொல்லிட்டு நேரா கிளம்பி அந்த சோமின் ஹோ இருக்க ரூம்க்கே போயிடுறாரு. அங்க போனா இந்த டெபுட்டி சீஃப் ஆல்ரெடி நின்னுட்டு இருக்காங்க. என்ன மேடம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேக்குறானா, சும்மா தான் எல்லாரையும் விசிட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப அந்த சோமின் ஹோ இருந்துட்டு நானே உங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்க 2 தடவை என் உயிரை காப்பாத்திருக்கீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றானா. 2 தடவையா? அதுலதான் எனக்கு ஒரு சந்தேகமே இருக்கு. அது 2 தடவையா இல்ல 1 தடவையான்னு. அந்த கத்தி குத்து போய் தானே, அதை நீங்களே உங்களுக்கு பண்ணிக்கிட்ட ஃபேக்கான கத்தி குத்து டிராமா தானே அப்படின்ற மாதிரி கேப்டன் டைரக்டாவே கேட்டுடுறாரு. என்னப்பா சொல்ற, நானே ஒரு வயசானவன், எனக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அது என்ன பெருசா பாதிக்கும். அப்படி இருக்கும்போது என் உடம்ப நான் பத்திரமா பாத்துக்கணும்னு தானே யோசிப்பேன். இப்படிலாம் நான் எதுக்குப்பா பண்ண போறேன் அப்படின்னு கேட்டா, ஏன்னா மக்கள் கிட்ட உன்னை பத்தி இருக்கிற ஒப்பீனியனை மாத்தணும்ன்றதுக்காக தான். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் மக்கள் உன்னோட பாஸ்ட் எல்லாம் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ சாகிறதுக்கு தகுதியானவன் தான் மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை மாத்தணும், விக்டிம் கார்டு பிளே பண்ணி அவங்க மனசுல ஒரு சிம்பத்தியை உருவாக்கணும் அப்படின்னு நீ நினைச்சிருக்க. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்க. இல்லனா இந்த சம்பவம் நடக்கிறப்ப கரெக்டா எப்படி 24 மணி நேரமும் காவலுக்கு இருக்கிற பாடி கார்டு காணாம போயிருப்பாங்க. உன்னை கொலை பண்றதுக்காக 5வது மாடியில இருக்கிற உன்னோட ரூமுக்கு திருட்டுத்தனமா உள்ள வந்து தடயமே இல்லாம வெளியே போக தெரிஞ்ச ஒருத்தனால உன்னை கொல்றதுக்கு முடியாம போயிடுச்சு. அது சந்தேகமா இருக்கதானே செய்யும் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்றாரா. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. மக்களோட மனசுல என்னோட பேரை மாத்தணும்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு காரியம் செய்யணும்னு அவசியமே இல்ல. அதுக்கு நான் வேற ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். ரிப்போர்ட்டர் லீ எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ரிப்போர்ட்டர் லீ உள்ள வந்துடுறான். 28 வருஷத்துக்கு முன்னாடியே என் மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டு எல்லாம் வரதா செஞ்சது. ஆனா அப்போ என் பேரை கிளியர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு வழி கிடைக்கல. ஆனா இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. என்னோட கதையை ஆன்லைன்ல ஸ்டோரியா எழுதலாம்னு சொல்லி நான் முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு எனக்கு ரிப்போர்ட்டர் லீ ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சோமின் ஹோ சொல்லிட்டு இருக்கானா. அவர் ரிப்போர்ட்டர் லீ இருந்துட்டு ஆமாப்பா, அவரோட கதையை நாங்க எழுதலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ஆனா அதுக்கு எங்களுக்கு ஒரு ஹீரோ தேவைப்படுறாங்க. அந்த ஹீரோ யாருன்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீ வந்து டிவி ஆன் பண்றானா. அந்த டிவில இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து ஒரு வேலைக்கார அம்மா தப்பிச்சிருப்பாங்களே, அந்த அம்மா கிட்ட இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க அந்த அம்மாட்ட கேக்குறாங்க, என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்க சொல்றது அப்படியே நமக்கு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தப்போ இந்த வேலைக்கார அம்மா இந்த சோமின் ஹோவோட ரூம்ல போய் பார்த்திருக்காங்க. அவன் மயங்கி விழுந்து கிடந்திருக்கான். போய் சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா எந்திரிக்கவே இல்ல. அந்த இடம் எல்லாம் ஒரு மாதிரி எரிஞ்சு உடஞ்சி விழ ஆரம்பிச்சிருக்கு. அந்த சமயத்துலதான் கேப்டன் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. வந்ததுமே அங்க இருந்த பாத்ரூம்குள்ள போய் உடம்பு பூரா தண்ணியால நினைச்சுக்கிட்டு அங்க இருந்த ஒரு டப்பாவை எடுத்து இந்த ஃபயர் அலாம் ஸ்ட்ரக்கா இருந்திருக்கும், அதை தட்டி ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு தான் இங்க வந்திருப்பாரு. இங்க இவங்க அலற சத்தம் கேட்டதும் அந்த ரூமை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்திருப்பாரு. இங்க சோமின் ஹோ மயங்கி விழுந்து கிடந்திருப்பான். அவனையும் தூக்கிக்கிட்டு அந்த வேலைக்கார அம்மாவையும் கூப்பிட்டுட்டு அந்த வால்ட்டுக்குள்ள 2 பேத்தையும் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்த அந்த அசிஸ்டன்ட் தூக்கிட்டு வந்திருப்பாரு. வரும்போதே கையில ஒரு டப்பாவோட தான் வந்திருப்பாரு. சரிமா, அந்த வால்ட்டுல தான் வென்டிலேஷனே இல்லையே, உங்களால எப்படி அங்க பொழைக்க முடிஞ்சது அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் கேக்குறானா. எனக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாதுங்க. எனக்கு அங்க அப்படி ஒரு ரூம் இருக்குன்றதே எனக்கு தெரியாது. அன்னைக்குதான் நான் முதல்லயே அந்த ரூமை பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த ரூம்குள்ள நாங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல எங்களால மூச்சு விட முடியல, மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு
காமிக்கிறாங்க. கேப்டன் ஒரு பாக்ஸ் ஒன்னு எடுத்துட்டு வந்திருப்பாரு இல்லையா, அந்த பாக்ஸ்ல 2 பெரிய பெரிய பாட்டில் கெமிக்கல் ஏதோ வச்சிருந்திருப்பாரு. அந்த கெமிக்கல் எல்லாம் அந்த டப்பாவுல ஊத்திட்டு கையை அறுத்துட்டு ரத்தத்தை அந்த டப்பாவுல விட்டோன்னே அது ஒரு மாதிரி பொங்க ஆரம்பிச்சிருந்திருக்கும். இந்த ஸ்கூல்ல எல்லாம் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்போம் இல்லையா, பேக்கிங் சோடாவையும் வினிகரையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி பொங்கி கார்பன் டை ஆக்சைடு வெளியில வரும்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் வந்திருக்கு. அது வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு கெமிக்கல்ல இவர் ரத்தத்தை விட்டதும் இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணிருக்கு. அதனாலதான் இவங்க உயிர் பழச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி ஒரு விஷயத்த சொன்னதுமே அங்க பரபரப்பா எல்லாரும் நியூஸ்ல இதை பத்தி தான் ஆர்கியூ பண்றாங்க. இப்படி செஞ்சது கரெக்டா, நிஜமாவே இந்த மாதிரி பண்ணும்போது ஆக்சிஜன் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் கேப்டனை ஹீரோவாக்கி இருப்பாங்க. இந்த சம்பவம் வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சூப்பர் ஹீரோவாவே ஆக்கிட்டாங்க. நான் சொல்லல, நீங்க 2 தடவை என் உயிரை காப்பாத்திருக்கீங்கன்னு சொல்லி. முதல் தடவை அந்த நெருப்புல இருந்து காப்பாத்துறீங்க, 2வது தடவை அந்த வால்ட்ல இருந்து காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த சோமின் ஹோ சொல்றானா, அப்ப அந்த கத்தி குத்தை பத்தி நீ சொல்லவே இல்லையே, அதுல நீ சாக மாட்டேன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்கு உடனே இந்த டெபுட்டி சீஃப் இருந்துட்டு, உண்மையிலேயே இந்த சம்பவத்தை செஞ்ச கல்பிரிட் அந்த அசிஸ்டன்ட் கிடையாது, உண்மையான கல்பிரிட் இன்னமும் வெளியே தான் சுத்திக்கிட்டு இருக்கான், அவனோட டார்கெட் சோமின் ஹோ தான் வந்திருக்கு, அதனால இவரை சேஃப் ஹவுஸ்க்கு மாத்தி இவரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒன்னதான் அப்பாயிண்ட் பண்ணலாம்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த டெபுட்டி சீஃப் சொன்னதும் ஜீவன் தான் எகிரிட்டு வரான். மேடம், அவர் பேஷண்ட் இன்னமும் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு அப்படின்னு சொல்றானா, பரவாயில்ல விடுறா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேப்டன் அங்க இருந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜெனி மயக்கத்துல இருந்து கண் முழிச்சு பாக்குறா. அவளுக்கு ஏதோ ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, நல்லாவே தெரியுது. அவளுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் வேற இறங்கிட்டு இருக்கு. இவ இப்படி மயக்கம் தெளிஞ்சு கண் முழிச்சான்னு தெரிஞ்சதுமே ஒரு நர்ஸ் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அது போட்டதுமே அவ மறுபடியும் மயங்கிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம காங் அவளோட வீட்டுக்கு போறா. அங்க போனா அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இவங்களோட நியூஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏ வாடி, உன்னை நான் டிவில பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, இங்க எல்லாரும் டிவில காமிக்கிறாங்களே கேப்டன் டூச்சங் சொல்லி, அவர் தானே உன்னோட டீம் லீடர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம காங்குக்கு கேப்டன் மேல ஒரு கிரஷ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் காங்கு கவனிக்கிறா, அவங்க அப்பா அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா காங்கோட அப்பா ஒரு சயின்டிஸ்ட், எப்ப பார்த்தாலும் ரிசர்ச் லேபே கதின்னு கிடப்பாரு, வீட்டை பக்கமே வரமாட்டார் போல இருக்கு. இன்னைக்கு வீட்டுல பார்க்கவும் அவள் ஷாக் ஆயிட்டா. என்னப்பா 37 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரிசர்ச் போர் அடிச்சிருச்சா என்ன, வீட்டு பக்கம்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. 37 இல்லமா 38 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு உடனே அவங்க அம்மா இருந்துட்டு, உங்க அப்பா இங்க டின்னர் சாப்பிடுறதுக்காக தான் வந்திருக்காரு, சாப்பிட்ட உடனே கிளம்பிடுவாரு, ரொம்பலாம் எதிர்பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப காங் அவங்க அப்பாட்ட அவங்க அப்பா அம்மாவோட லவ் ஸ்டோரியை பத்தி கேக்குறாளா. என்னம்மா திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குற, நீ யாரையாவது டேட் பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. எங்க கன்ஃபர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி தான் அந்த என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சலிச்சுக்கிறாளா. ஒருத்தவங்க உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்கள மறந்துரு, அப்பதான் உன்னால அதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அவரு மத்தவங்கள மாதிரிலாம் இல்லப்பா, ரொம்ப டிஃபரெண்ட், அதனாலயே என்னவோ என்னால மறக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் கேப்டன் அந்த சோமின் ஹோவோட சேஃப் ஹவுஸ்க்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இங்க மறுபடியும் ஜெனியை காமிக்கிறாங்க. அவ மயக்கம் தெளிஞ்சு மறுபடியும் கண் முழிக்கிறா. யாராவது வந்து மறுபடியும் மயக்க மருந்து போடுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும்னு சொல்லிட்டு கையில போட்டிருக்கா அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் கலட்டி போட்டுட்டு தட்டு தடு மாதிரி எந்திரிக்கிறா. அவளால நிக்கவே முடியல. நைட் டைம் போல இருக்கு. அந்த பில்டிங்ல யாருமே அதிகமா ஆள் நடமாட்டமே இல்ல. அதனால மறைஞ்சு மறைஞ்சு எப்படியோ எஸ்கேப் ஆகி அந்த பில்டிங்கை விட்டுட்டு வெளியில வந்துடுறா. தள்ளாடி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது யார்ட்டையோ ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு அங்க வர கார் குறுக்க போய் நிக்கிறா. அவங்க யாருமே நிறுத்த மாட்டேங்கிறாங்க, போயிடுறாங்க. அப்போ ஒரு ட்ரக் வருதா, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் அந்த ட்ரக்கு குறுக்க போய் அவ பாட்டுக்கு அமைதியா சில மாதிரி நின்னுக்கிறான். இங்க நம்ம காங் அவங்க அப்பாவோட 2 பேரும் கிளம்பி வெளியே வேலைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்களா. அப்ப காங் சொல்றா, நான்லாம் டிவில வந்துட்டேன், நீங்க 37 வருஷமா ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எப்பதான்ப்பா நீங்க ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சு டிவில வர போறீங்க, சீக்கிரமா டிவில வர வெளியே பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கலாம். பஸ்ல ஏறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அவகிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க. நீ ஒருத்தங்க மேல அளவுக்கு அதிகமா நம்பிக்கை வச்சிருந்த அப்படின்னா அவங்க கெட்டவங்களாவே இருந்தாலும் முன்னால அவங்களை நல்லவங்களா மாத்த முடியும், அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போகும். இவன் வந்து கேப்டனை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். இங்க கேப்டனுக்கு இன்ஃபர்மேஷன் வருது, ஜெனியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. யாரோ ஒரு ட்ரக் டிரைவர் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஜெனி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்க டிவில நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. கேப்டன் ஹைட்ரஜன் பெராக்சைடையும் பிளட்டையும் வச்சு அந்த வால்ட்டுக்குள்ள ஆக்சிஜனை உருவாக்கி இருக்காரு. வீட்டோட ஓனருக்கும் ஆர்கிடெக்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த சீக்ரெட்டான வால்ட் அந்த நிமிஷம் நம்ம கேப்டன் எப்படியோ கண்டுபிடிச்சதுனால தான் அதிசயமா அவங்க எல்லாம் உயிர் தப்பிச்சாங்க அப்படின்னு கேப்டனை பத்தி நல்ல விதமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஜெனி அதை தப்பான விதத்துல தான் யோசிக்கிறான். ஏன்னா அந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான இதுக்கு முன்னாடி கேப்டன் கையில இருந்ததை இவ பாத்துருக்கா. அப்போ அது அவளுக்கு என்னன்னு புரியாம இருந்திருக்கு. சோ ஏற்கனவே இவருக்கு அந்த ஃப்ளோர் பிளான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு யோசிச்சதுனால அவசரமா போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில வரும்போது இவளை பிக்கப் பண்றதுக்காக ஜீவன் அந்த இடத்துக்கு வரான். அவங்கிட்ட போய் கேப்டன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா கேட்கறா. அவருக்கு சோமின் ஹோவை ப்ரொடெக்ட் பண்ற வேலை கொடுத்திருக்காங்க, அவங்க எல்லாம் சேஃப் ஹவுஸ்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் கேப்டன் தான் கல்பிரிட், அவர் தான் அந்த முன்னறிவிப்பு சீரியல் கில்லர், எல்லா கொலையும் அவர் தான் பண்ணாரு அப்படின்னு சொன்னா அவன் எப்படி நம்புவான், நம்ப மாட்டேன்னு தான் சொல்றான். இவளுக்கு தோன்ற எல்லா சந்தேகத்தையும் அவங்கிட்ட சொல்றான். அந்த வீட்டுக்கு முதல் தடவையா கேப்டன் போயிருக்காரு, அதுவும் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்க சமயத்துல.
அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி அந்த வீட்ல ஹைட்ரஜன் பெராக்சைடு எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும்? அந்த வால்ட் எங்க இருக்குன்றது அவருக்கு எப்படி தெரியும்? இத்தனைக்கு டே அண்ட் நைட்டா அங்க வேலை பார்க்குற மெய்டுக்கே அந்த விஷயம் தெரியாதப்போ முதல் முறையா அந்த வீட்டுக்குள்ள போற கேப்டனுக்கு எப்படி அது தெரிய வரும் அப்படின்ற மாதிரி கேட்டதும் அவனுக்குமே ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி சந்தேகம் வருது. நான் உடனே கேப்டன் இருக்கிற இடத்துக்கு போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிட்டு போறாங்க. சீஃப்க்கு ஃபோன் பண்ணி கேப்டன் இருக்க சேஃப் ஹவுஸ்க்கு நான் போகணும், அவரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லம்மா அது சேஃப் ஹவுஸ், வெளி உலகத்துல இருந்து யாராலையுமே அங்க கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதும் இவளுக்கு டவுட் கன்ஃபார்மே ஆயிடுச்சு. இதுதான் கேப்டனோட பிளான், அவர் வேணும் தான் இதை பண்ணிருக்காரு. அந்த சோமின் ஹோவோட வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தப்போ வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவர் வாட்ச்ல டைமை பார்த்துட்டு தான் போனாரு. சோ ஒரு டைமை கால்குலேட் பண்ணிருக்காரு, எந்த சமயத்துக்கு எங்க போகணும் எப்படி போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு தான் போனாரு. முன்னாடியே அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, இந்த ஒரு சமயத்துக்காக தான் அவர் இதெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி அவ டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாம ஜீவனையும் டென்ஷன் ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கா. யாருக்கோ கால் பண்ணி அந்த சேஃப் ஹவுஸ் எந்த இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. யாரை கேட்கறான்னு தெரியல. ஆனா இப்படி இங்க நடக்கிற பரபரப்பு எதுவுமே தெரியாம நம்ம காங் ரொம்ப சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கா. இல்ல நம்ம கேப்டனை நம்பணும், நம்ம கேப்டனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவ யோசிச்சுட்டு சந்தோஷமா நடந்து வந்துட்டு இருக்கா. அதே சமயம் அங்க கேப்டன் அந்த சோமின்ஹோவை கொலை பண்ற மாதிரி காமிச்சு இன்னைக்கு எபிசோட முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு பக்கத்துலயே அந்த ஹைப்பையும் தட்டி விட்டுடுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாய்.